உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஒரே குழந்தை தானா? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதும், எடுத்து வச்சுக்க வேண்டியதும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி தான். வயசானாலே உடம்பு சரியில்லாம போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 30 வயசு தாண்டிட்டாலே சுகர், பிபிலாம் இன்னைக்கு வந்துருது. பிபி, சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஒண்ணு 10 வருஷம், 20 வருஷம் சுகர், பிபி இருக்குன்னா சொல்லவே வேணாம். உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் சுகர்னாலயும், பிபினாலயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உதாரணத்துக்கு ரெட்டினோபதி, ஃபுட் அல்சர், கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், ஏஜ் ரிலேட்டட் நியூரோ ப்ராப்ளம், நாட்பட்ட கால்வலி, அப்படி இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வயசானாலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். லாங் ஸ்டாண்டிங் ஹாஸ்பிடலைசேஷனும் தேவைப்படும். மாசம் 2000 3000 நீங்க எடுத்து வைக்கிறதுனால உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுக்க முடியும். 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஹாஸ்பிடல் செலவு இருந்தா நீங்க லோன் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க வெளியே வாங்கினா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நீங்க பே பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்க மாட்டாம இருக்கணும்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட், நீங்க தான் உங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே. இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேரண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்.